மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா என அழைக்கப்படும் கோவை மாநகரம் வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கு. முன்னாள் கேரளா வீரர், தமிழ்நாடுக்காகவும் நிறைய விளையாடி இருக்காரு, ஏகப்பட்ட டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்தியாக்காகவும் விளையாடி இருக்காரு. ஸோ ஒரு இந்தியா பிளேயர் ஆரம்பிச்சு வைக்கிறாரு ப்ரொசீடிங்ஸ். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஆன் தி போர்ட். விஷால் வைத்யா டாஸ் பால், ஃபுல் டாஸ் பால், ஏகப்பட்ட ஏரியா இருக்கு. முதல் சிக்ஸர் இந்த ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பிஎல் 2025 முதல் ஷெரான் பிளை சூப்பர் சிக்ஸ். அவுட். ஈஸி கேட்ச் விமல் குமாருக்கு ஸ்கொயர் லெக்ல. கொஞ்சம் அதிகமா எகிற மாதிரி இருந்துச்சு. பிச்சுக்குள்ள நல்லா போட்டார் ரவிச்சந்திரன் அஸ்வின். விஷால் வைத்யா கான். ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல். 6 ரனுக்கு அவுட். 17க்கு 1. சொடுக்கு பால் போட்டாரு. நல்லா ஆடினார் லோகேஸ்வர். முதல் 4, முதல் ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4. பியூட்டிஃபுல் டைமிங் பவுண்டரி. மூக்கு மேல ராஜா நேரா தேர்ட் மேன்ல போயிருக்கு. பிடிச்சிருக்காருன்றத பார்க்கலாம். நல்ல கேட்சுங்க, பியூட்டிஃபுல் கேட்ச். இந்த மாதிரி கேட்சஸ்லாம் நிறைய விடுறத நம்ம பார்த்துருக்கோம். மான் பாஃப்னா அந்த கேட்சை பொறுத்த வரைக்கும் புலி பாஃப்னா அட்டகாசமா பாஞ்சு பிடிச்சிருக்காரு. சூப்பர் விக்கெட். But Lokeshwar gone for 15, 29 for 2. ஆஹா, என்ன சவுண்டுங்க, பவுண்டரி. முதல் பந்தே பவுண்டரி. அவுட் சைட் ஆஸ்டம் நல்லா கடாஸ்னார் பந்த. பட் பந்தின் வேகத்தை யூஸ் பண்ணி ஷார்ட் தேர்ட் மேன்ல ஒரு பவுண்டரி. நானி ஆஹா, இங்க பிடிச்சிருக்காங்களா என்னன்றத பார்க்கலாம். ரொம்ப டஃப் ஸ்டான்ஸ் விட்டாருங்க. ஐ திங்க் சிவம் சிங் நினைக்கிறேன். ஒரு குரூஷியலான கேட்ச் ஆனதை பொறுத்து பார்க்கலாம். ஒரு மாதிரி அங்கே 8 போட்டார் நானி. இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் சைடில் பண்ணி அந்த கேட்ச் எடுத்துருக்கலாம் ஆக்சுவலி. அப்பா, ஃபைனலி ஒரு பவுண்டரி. ரொம்ப நேரம் எங்கேயாச்சும் தூரத்து சொந்த மாதிரி வந்திருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஷார்ட் தேர்ட் மேல பிடிக்க ட்ரை பண்ணாரா, இருந்தாலும் ஒரு பவுண்டரி வந்திருக்கு. நானி, நீங்க மட்டும் தான் அடிப்பீங்களா கட்டு, நானும் அடிப்பேன் அப்படின்னு ஆண்ட்ரே சித்தார்த் இந்த முறை அவர் பேட்ல இருந்து ஒரு ஸ்ரீராம் பவுண்டரி தூக்கி விட்டுருக்காரு. இந்த வாட்டி நல்ல கனெக்ஷன் சச்சின் பேட்ல இருந்து வந்திருக்கு. ஆஹா, இவருக்கு கட்டுக்கு போடாதீங்கப்பா, இவரு கட்டு கந்தனா இருக்காரு. கலக்கிட்டாரியா. 6-4 முடிக்கிறாரு. 85க்கு 2 12 ஓவர்ல. அடடே, நல்ல ஷாட் ஆண்ட்ரே சித்தார்த். இந்த திறமையை பார்த்து தானே சிஎஸ்கே எடுத்தாங்க இவர. யாக்கர் கிங் பெரியசாமி போலிங்ல மட்டும் இல்ல, த்ரோலையும் யாக்கர் அடிப்பேன். கரெக்டா பேஸ் ஆஃப் த ஸ்டம்ப்ல அடிச்சிருக்காரு. ஒரு மிஸ் ஜட்ஜ்மெண்ட். 25 ரன்னுக்கு அவுட். 91க்கு 3 லைக்கா கோவை கிங்ஸ். கேப் பாருங்க. ஹேமக பத்தி பாராட்டும் போதே வந்தாச்சானே. ரொம்ப நாள் ஆச்சுனே கேட்டு. ஒரே ஒரு தடவை எங்களுக்காக. நீங்க சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்டர் தான் டேக் ஆன் பண்ண பார்த்திருக்காரு. பவுண்டரி கிடைக்குமா? நல்ல அட்டெம்ப்ட் சர்மா. லாங் ஆஃப்ல பட் தடுக்க முடியல. இந்த சிங்கிளோட 50. சச்சின் 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 அந்த குரலை கேட்க போறோம். லைக்கா கோவை கிங்ஸ்க்காக நம்பிக்கை கொடுத்திருக்காரு. தன்னோட 5வது டிஎன்பிஎல் 50 அடிச்சிருக்காரு பி சச்சின். கிரீஸ்ல பார்க்கலாம். பெரிய ஷாட். ஃபீல்டர் வராரு அதுக்கு அடியில. நல்ல கேட்ச். நிதானமா பிடிச்சாரு மான் பாஃப்னா. சூப்பர் ஃபீல்டர் அவரு. ரவிச்சந்திரன் அஸ்வினோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. சச்சின் டேக் ஆன் பண்ண நினைச்சார் அகைன்ஸ்ட் தி டர்ன் பட் அவுட். சூப்பர் கேட்ச். சச்சின் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி அவுட். 51 ரன்னுக்கு லைக்கா கோவை கிங்ஸ் 106க்கு 4. சூப்பர் ஷாட்டுங்க, அற்புதமான ஷாட்டுங்க. வித்தியாசமான ஆக்ஷனோட வந்தாரு ஷாருக் கான். பிரில்லியன்ட் ஸ்வீப். இன்னொரு பவுண்டரி. சேஞ்ச் ஆஃப் பேஸ் பட் தூக்கி விட்டுருக்காருங்க. பால் வந்த வேகத்தோட போன வேகம் 2 மடங்கு. மறுபடியும் ஸ்லோவர் ஒன் கையில போய் விழுந்திருக்கு. நல்ல கேட்ச் அங்க ஆர் அஸ்வின் கிட்ட இருந்து. பிக் விக்கெட். பிகெஸ்ட் ஆஃப் தெம் ஆல். பெரியசாமி மறுபடியும் சேஞ்ச் ஆஃப் பேஸ்க்கு தான் போனாரு. வெளியே போட்டாரு. கவர்ஸ் கையில போய் உட்கார்ந்திருக்கு. ஷாருக் கான் காலி. 25க்கு அவுட். கோவை 128க்கு 5.
மறுபடியும் ஸ்லோவர் ஒன், மூக்கு மேல ராஜா, மறுபடியும் கவாசுக்கு தான் போகுது, மறுபடியும் அஸ்வின், மறுபடியும் சேஃப் ஹேண்ட்ஸ், மறுபடியும் ஒரு விக்கெட். 50வது விக்கெட் பெரியசாமிக்கு டிஎன்பிஎல் கெரியர்ல. கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. டெத் ஓவர்ஸ்ல சீல் பண்ணிட்டு இருக்காரு திண்டுக்கலுக்கு. பிரதீப் விஷால் எல் 7 ரன்னுக்கு அவுட், 133க்கு 6. நல்ல ஷாட், நல்ல கனெக்ஷன் அங்க ஜிதேந்திர குமார் கிட்ட இருந்து. இவரால முடியுமான்னு பேசிட்டு இருக்கும்போது 7வது கேம் தான் ஆடுறாரு. பட் என்னால பெரிய 6 அடிக்க முடியும் பெரிய சாமிக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு காமிச்சிருக்காரு. எஸ், ஹைட் எக்கச்சக்கம், காத்து அந்த பக்கம், ஃபீல்டர் கீழே, கஷ்டமான கேட்ச், சுத்துது பந்து, புடிச்சிட்டாருங்க, புடிச்சிட்டாரு. யார் அது? டீப் ஸ்கொயர் லெக் ஃபீல்டர், குட் கேட்ச். ஜிதேந்திர குமார் 10 ரன்னுக்கு காலி, 145க்கு 7. சரியான ஸ்பீடு, இன்சைட் எட்ஜ், பிரெஞ்சு கட்ல நான் அடிப்பேன் அப்படின்றாரு. ஆஹா, நல்ல டெலிவரி. மறுபடியும் இந்த வாட்டி இன்சைட் எட்ஜ் படல. பட் இந்தர்ஜித் வெச்சாரு குறி வச்சா எழ விரணும். டைரக்ட் ஹிட், காலி. கடைசி பால்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. அதன் காரணமாக லைகா கோவை கிங்ஸ்க்கு அந்த 150 வராது. திண்டுக்கல் டிராகன்ஸ் போலிங் தேர்வு செஞ்சாங்க. 150 இப்ப அடிச்சா 20 ஓவர்ல அடிச்சா அவங்களுக்கு முதல் வெற்றி. இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு செகண்ட் இன்னிங்ஸ் கமிங் யுவர் அதுவே. இதுதாங்க அந்த டிஎன்பிஎலோட பியூட்டி. எப்பவுமே யங்ஸ்டர்ஸுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அண்டர் 19 இம்முறை ஃபுல் பால், சூப்பர் ஷாட். முதல் ஷெரான் பிளை சூப்பர் 6 இந்த இன்னிங்ஸ்ல. விட்டாரு. சித்தார்த் மணிமாறன் டீமோட பெட்டர் ஃபீல்டர்ஸ்ல ஒருத்தர். பழமான கேட்சை விட்டுட்டாரு. எவ்வளவு காஸ்ட்லி இருக்க போகுது இது? வேகமா கால்ல ஈஸி பிக்கிங்ஸ். நல்ல அவுட் ஃபீல்ட் வேற. ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு இன்னொரு பவுண்டரி, இன்னொரு ஸ்ரீராம் 4. அப்பா இந்த தடவை லெக் சைடு. பிரமாதமான ஷாட். லீடிங் எட்ஜ், அவுட். ஃபீல்டரை நம்பி இருந்தாங்க, அப்ப விக்கெட் கிடைக்கல. ஆனா தானே பிடிச்சுக்கிறேன்னு ரோஹித் ராமலிங்கம் கொஞ்சம் ஹோல்ட் ஆகி வச்சு, அதனால தான் லீடிங் எட்ஜ். ராமலிங்கம் கையில கேட்ச். 15 ரன்னுக்கு வெளியேறாரு, 25க்கு 1. ஷார்ட் பால், புல்லு 4. உள்ள ஒர்க் ஒரு பண்ண. கரெக்டா அதேதான். இன்கமிங் பாலை வந்து நீங்க ஆடுற மாதிரி ஆடி ஆனுங்க. கரெக்டா ஆடி இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் சரியான ஒரு ஸ்வீப், ஆர்டினரி ஃபீல்டிங் அங்க. புவனேஸ்வரன் ஜாத்வேதோட ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4 ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் டவுன் தி லெக் சைடு, பியூட்டிஃபுல் ஷாட்ங்க, பிரில்லியன்ட் ஷாட் அங்க. ஸ்லோயர் பாலுங்க, இன்டெலிஜென்ட்டா போடுறாருங்க கோவிந்த். இது வரைக்கும் ஸ்டார்ட் பட் திருப்பியும் ஒரு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னும் பெட்டர் எஃபோர்ட் பண்ணிருக்கலாம். நல்லா வந்தாரு பாலுக்கு, பட் இதெல்லாம் நல்ல ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்ட் பவுண்டரி. ஷார்ட் பால், பிரில்லியன்ட் ஷாட் அங்க, 6. என்னப்பா இன்னொரு பவுண்டரி. நல்ல கனெக்ஷன், ஆனால் சூப்பரான கேட்ச் ஆன் தி பவுண்டரி அகைன்ஸ்ட் தி விண்ட். சோ அகைன்ஸ்ட் தி விண்ட் அடிக்கும்போது ரொம்ப ஜாகிரதையா அடிக்கணும். அந்த எண்ட் அடிக்கும்போது ஷாருக் கான் ஒன்ஸ் அகைன் பாத்தீங்கன்னா மேன் வித் தி கோல்டன் ஆர்ம் ஜிதேந்திர குமார் இந்த கேட்சை பிடிச்சாரு. சோ சின்ன விக்கெட் வந்திருக்கு. விமல் குமார் 28, 89 for 2. அச்சாருங்க ஷாட், 1 பவுன்ஸ் பவுண்டரி. கனெக்ட் ஆயிருக்கா இல்ல அவுட் ஆயிருன்றத பார்க்கலாம். தாண்டி போயிருக்கு நானி. 2வது சிக்ஸர். காட்டன் பால். சோ ஒரு சின்ன கேமியோ தான். 12 ஆஃப் 3 பால்ஸ் ஆடினாரு. பட் ஷாருக் கான் அகைன் பாத்தீங்கன்னா அந்த விக்கெட் எடுத்திருக்காரு. சோ அந்த விக்கெட் காலி சொன்ன மாதிரி சின்ன கேமியோ 12. திண்டுக்கல் 101 for 3. சிங்கிள் பாயிண்ட் திசையில அண்ட் சிவம் சிங்குக்கு டிஎன்பிஎல் கெரியர்ல 8வது அரை சதம். டைம் எடுத்தாரு இனிஷியலி, கொஞ்சம் பெருசா பவுண்டரி 6 வரலனாலும் கிரைண்ட் பண்ணாரு. 36 பந்துகள்ல அவரோட அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ் அந்த ஒரு கோட்டை தாண்டி நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்றாரு.
நல்ல ஷாட் சிவி விட்டாரு 4 ரன்களும் கிடைக்கும் சிவம் சிங் நிறைய பேட்ஸ்மேன் அந்த வேகம் பார்த்துருக்க மாட்டாங்க, அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. முக்கியமானது மற்றொரு ஷாட் சூப்பர். ஆடுங்க உல்டா ஷாட்ட சிவம் சிங் செம்ம ஷாட். நல்லா இருக்கு இந்த மாதிரி ஷாட் பார்க்க. பெரிய ஷாட் இந்த ஓவரை முடிச்சிடலாம் முடிவு பண்ணிருக்காங்க. ஒரு பிக் சிக்ஸ், ஹியூஜ் சிக்ஸ், பிக்கெஸ்ட் இன்னைக்கு டேல. லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் இருக்காருங்க, ட்ரை பண்ணாலும் 6 தான். சிவம் சிங் சூப்பர் ஷாட், நல்ல அட்டெம்ப்ட், பட் இன்னொரு ஷெரான் பிளை சூப்பர் 6. இதோ முடிஞ்சிருச்சு. 2 பால் 2 6 சிவம் சிங் சூப்பர் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. 50 பால்ல 82 நாட் அவுட். இது பெரிய வின் திண்டுக்கல் டிராகன்ஸ். திண்டுக்கல் டிராகன்ஸோட நெருப்புல லைகா கோவை கிங்ஸ் இன்னைக்கு பொசுங்கி போயிருக்காங்க. ஸ்ரீராம் கேபிட்டல் TNPL முதல் மேட்ச்ல 9th எடிஷன்ல சாம்பியன்ஸ். எதனால சாம்பியன்ஸ் காமிச்சிருக்காங்க நானி? எக்ஸாக்ட்லி, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், பாஸ்ட் சாம்பியன்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலி அவுட் பிளே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் திண்டுக்கல் டிராகன்ஸ் எக்ஸ்ட்ராடனரி ஆடினாங்க. சிவம் சிங் இன் பர்டிகுலர். போட்டி சுருக்கம் இதுதான். லைகா கோவை கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. டாஸ் தோத்ததுக்கு அப்புறம் அடிக்க முடிந்தது வெறும் 149. சச்சின் நல்லா விளையாடினார் 51, பட் இன்னும் புஷ் ஆன் பண்ண முடியல. ஷாருக் 25, சந்தீப் வாரியர், பெரியசாமி மற்றும் ஆர் அஸ்வின் தலா 2 விக்கெட்டுகள். பதிலுக்கு திண்டுக்கல் டிராகன்ஸ் இந்த சின்ன டோட்டலை நல்லா சாப்பிட்டு ஏப்பம் விட்டு போயிட்டாங்க. சிவம் சிங் 52 நாட் அவுட், ஷாருக் 2 விக்கெட் எடுத்தாலும் 7 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் டிராகன்ஸின் வெற்றியை தடுக்க முடியவில்லை. இல்லை இல்லை